துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இந்த உலகத்துல பார்த்து ரசிக்க வேண்டிய இடங்கள் எத்தனையோ இருக்கு. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு சுற்றுலா பயணியா வரவங்களுக்கு அந்த நாட்டை பத்தின விஷயங்களை முறைப்படி எடுத்து சொல்றதுக்கு டூரிஸ்ட் கைட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா வழிகாட்டிகள் இருக்காங்க. தன்னுடைய வீட்டையும் பார்த்துக்கிட்டு நம்ம நாட்டினுடைய பெருமையை வெளிநாட்டவர்களுக்கு எடுத்து சொல்ற இந்த வேலையில இருக்கிற 4 பெண்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். முதலாவதா நம்ம சந்திக்க போறது 37 வருஷமா டூரிஸ்ட் கைடா இருக்கிற நிர்மலா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி கலாச்சாரமும் பாரம்பரியமும் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கு நம்ம நாட்டை பத்தின பாரம்பரிய விஷயங்களையும் கலாச்சாரத்தை பத்தியும் முக்கியமான சுற்றுலா தலங்களை பத்தியும் சொல்றது ஒரு டூரிஸ்ட் கைடு. ஒரு டூரிஸ்ட் கைடா ஆனோன்னு தனக்கு ஏன் என்ன வந்தது அதை பத்தி சொல்ல வந்திருக்காங்க நிர்மலா விஜயா சிங். இப்ப அவங்களோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, எத்தனை வருஷமா நீங்க இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க? 74ல நான் இது ட்ரைனிங் எடுத்தேன். அதுக்கு பிறகு ஒரு மாதிரி ஒரு நடுவில் ஒரு 1 or 2 years பிரேக் இருந்துச்சு. மற்றபடி ஐ பீன் கண்டினியூஸ்லி டூயிங். 74ல இருந்து 74னா ஒரு 74 ட்ரைனிங் முடிச்சு 75 76ல would have started really. ப்ரொஃபஷனல் கைடுன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கா? ஆமா, ஒரு கோர்ஸ் இருக்கா? ஆமா. கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து பீரியாடிக்கலா தே ஹேவ் ட்ரைனிங். அப்போ நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட்டா இருக்கணும். அதுக்கப்புறமா தே ஹேவ் an interview. They talk to you to know your knowledge about India, at least basic knowledge இருக்கணும். Plus நம்மளுடைய attitudes, என்ன மாதிரி நம்ம பிஹேவ் பண்றோம் அதெல்லாம் பார்த்துட்டு then they give you a seat to do the training. And during the training we learn about everything about tradition. உங்க வீட்ல உங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இந்த மாதிரி நீங்க டூரிஸ்ட் கைடா போகணும்ன்றது டிசைட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா, நான் வந்து இந்த ட்ரைனிங் வந்து கல்யாணத்துக்கு முன்னாலேயே பண்ணியாச்சு. அதாவது பிஎஸ்சி முடிச்சுட்டு வீட்டில் ஹாலிடேஸ்ல இருந்த டைம்ல ஐ ஜஸ்ட் வெண்ட் இன் ஃபார் அ ட்ரைனிங். அதுக்கப்புறமா பேபிஸ் எல்லாம் பிறந்தப்போ கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன். ஏன்னா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ வெறும் டே அசைன்மெண்ட்ஸ் பண்றதுதான். காஞ்சிபுரம், மகாபலிபுரம் அப்படி குரூப்ஸ் கூட்டிட்டு போயிட்டு வருவோம். ஸோ அது வந்து அசைன்மெண்ட்ஸ் வேர் லைக் காலையில போயிட்டு சாயங்காலம் எனி 9 to 5 ஜாப் மாதிரி இருக்கும். சிலப்போ கொஞ்சம் வேலையா போவோம், லேட்டா வருவோம். மற்றபடி அப்படிதான் இருந்தது. டூரிஸ்ட் கைடுன்ற ஒரு இந்த கான்செப்ட் எப்போ வந்தது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல 1953ல ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பண்ணிருக்காங்கன்னு. அதுல மிஸ்ஸஸ் சுனிதி நாராயண் ஒரு எல்டர்லி லேடி, அவங்க இப்ப இல்ல, அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அவங்க சொல்லிருக்காங்க அவங்க தான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லி. அவங்களோடய நான் ஒர்க் பண்ணிருக்கேன். குரூப்ஸ் சிலப்போ பெரிய குரூப்ஸா இருக்கும்போது 2 கைட்ஸ் ஒன்னா பண்ணுவோம், அப்படியும் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அப்பத்துல இருந்தே இருக்கு. அண்ட் லேடிஸ்க்கு எனக்கு பர்சனலா நான் ஃபீல் பண்ணது இட்ஸ் அ நைஸ் ஜாப். ஏன்னா ஃபாரின் டூரிஸ்ட் வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் தான் வருவாங்க. அப்பதான் கொஞ்சம் கூலா இருக்கும் நம்ம ஊர். ஸோ இட்ஸ் ஒரு மாதிரி ஃப்ரீலான்சிங் ஜாப். எவ்ரிடே காலையில ஓடிட்டு வர வேண்டாம். அண்ட் முடியல அப்படின்னா நம்மளால வர முடியலன்னு சொல்ல முடியும். ஸோ ஃபேமிலிக்கும் நம்ம டைமை கொடுக்க முடியும், வெளியில போய் வேலையும் செய்ய முடியும். ரொம்ப சூட்டபிளான ஒரு ஜாப் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதை தவிர உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மேட்டர்ஸ் இல்லையா? ரொம்ப ரொம்ப டிராவல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மனுஷர் மேல ஒரு பிரியம் இருக்கணும், அப்பதான் இது செய்ய முடியும். ஏன்னா இது வந்து சும்மா போயிட்டு நம்ம லெக்சர் பண்ணிட்டு வர்றது இல்ல. ஒரு குரூப்பை நம்ம கையில கொடுத்தாங்கன்னா, சப்போஸிங் ஒரு 2 weeks டூர் பண்றோம்னா அந்த 2 வாரமும் அந்த குரூப் கூடிய டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்டதான். சின்ன விஷயம், அவங்களுக்கு ரூம்ஸ் புக் பண்ணிருப்பாங்க, பட் அது கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பாக்குறது முதல்ல இருந்து, அவங்க சிக்கானா பாக்குறது, வெறும்ன மானுமெண்ட்ஸ்ல கொண்டுட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்றது இஸ் ஒரு பார்ட் ஆஃப் தி ஜாப் தான். அதுதான் முழுசான இல்ல. எல்டர்லி பீப்புள் வராங்க, அப்படி இருக்கும்போது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். சிக்கானாங்கன்னா பாக்குறது, எத்தனையோ தடவை சிக்காயி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதெல்லாம் கூட பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க தான் கூட நம்ம தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வேற ஸ்பெஷலி லாங்குவேஜ் கைட்ஸ்ன்னு இருக்கும்போது நிறைய பேருக்கு லாங்குவேஜ் தெரியாது. இப்ப எல்டர்லி ஜெர்மன்ஸ் வந்தாங்கன்னா இங்கிலீஷ் படிக்கல, யங்கர் ஜெர்மன்ஸ் எஸ் இப்ப பேசுறாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது. ஸோ எல்லாமே காஃபி ஆர்டர் பண்றதுல இருந்து போடணும்னா நம்ம தான். ஸோ அந்த ஃபுல் அவங்களோட இருக்கிற அந்த ஃபுல் டைமும்
இட்ஸ் நாட் அ 9 to 5 ஜாப். அவங்க எப்போ கூப்பிட்டாலும் அவங்களுக்கு நம்ம எனி ஹெல்ப் வேணும்னா பண்ணணும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா எப்படி பாத்துக்குவோமோ அப்படி பாத்துக்குவோம். ஆக்சுவலா பேசிக்கா அதுதான். நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க வந்து இந்தியாவோட கெஸ்ட் எடுத்து. இந்த டூரிஸ்ட் கைடா இருக்கிறதுக்கு வேற எதுவும் ஸ்கில்ஸ் தேவைப்படுதா? சொன்ன மாதிரி நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். வர டூரிஸ்ட் வந்து சும்மா வந்து கதை கேட்கறதுக்கு வர மாட்டாங்க. அவங்க வந்து நல்லா ரீட் பண்ணி ப்ரிப்பேர்டா வருவாங்க. மேப் முதல் கொண்டு வருவாங்க. இந்தியா மேப்ல ரூட்டிங் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. சோ நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம சும்மா விளையாட்டா போய் சொல்ல முடியாது. நம்ம தமிழ் மூவிஸ்ல ரொம்ப வரும், கைடுனால ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி காட்டுவாங்க. அது ஒரு காமெடி சீனுக்கு இட் இஸ் ஓகே. பட் ஆக்சுவலா நீங்க ஒரு டூர் கைட், டூர் மேனேஜரா ஒர்க் பண்ணோம்னா அது உங்களுக்கு முடியவே முடியாது. ஏன்னா வர்றவங்க அத்தனை பேரும் நல்ல நாலேஜபிள் பீப்புள், நிறைய வாசிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு மேல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளால அவங்க கிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும், அவங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியும். எல்லா ஃபீல்ட்லயும் ஒரு அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாட் ஜஸ்ட் மானுமெண்ட்ஸும் ட்ரெடிஷன் கல்ச்சர் மட்டும் கிடையாது. பேர்ட்ஸ் பத்தி தெரியணும், அனிமல்ஸ் பத்தி தெரியணும், சமையல் பத்தி தெரியணும். பிரியாணி எப்படி பண்றதுன்னு கூட கேட்பாங்க, அது தெரியணும். சாரி எப்படி கட்டுறீங்க, என்னென்ன வெரைட்டில என்னென்ன ஸ்டைல்ல நம்ம சாரீஸ் போடுறோம், தோத்திஸ் என்னென்ன விதமா கட்டுறாங்க, எல்லாமே எல்லாமே சின்ன விஷயத்துல இருந்து ஒரு டபரா காஃபி எப்படி ஆத்தி குடிப்பீங்கன்றதுல இருந்து பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி பண்ணி முடிப்பீங்கன்ற வரைக்கும் எவ்ரிதிங் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கும் போதே. பட் இப்போ எங்களுக்கு ஒரு கைடு வேணும் அப்படின்னு வர ஃபாரினர் எப்படி நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி அதை தெரியப்படுத்துவாங்க? இப்போ எங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ட்ரைனிங் கொடுக்கும். ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டூரிஸ்ட் கைட் அசோசியேஷன், அப்ரூவ்ட் டூரிஸ்ட் கைட் அசோசியேஷன் பேரு. இங்க மெட்ராஸ்ல இருக்கு. எங்களோட பிரசிடென்ட் பேரு மிஸ்டர் அசோகா. அங்க வந்து எங்களோட பேர் இருக்கும். பிளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டூரிஸ்ட் ஆபீஸ் அவங்கள்ட்ட எங்க லிஸ்ட் இருக்கும், பேர் லிஸ்ட். தென் ஆல் த டிராவல் ஏஜென்ட்ஸ் அவங்க கிட்டயும் எங்களோட டிராவல் லிஸ்ட் இருக்கும். ஆல் த ஹோட்டல்ஸ், ஸ்டார் ஹோட்டல்ஸ் அவங்க கிட்டயும் இருக்கும். என்ன லாங்குவேஜ் பேசுவோம், இங்கிலீஷ் எவ்ரிபடி ஸ்பீக்ஸ், பிளஸ் ஸ்பெஷாலிட்டி லாங்குவேஜும் இருக்கும். ஸோ இப்படி எங்க லிஸ்ட் எல்லார்ட்டையும் இருக்கும். கம்பெனிஸ் கிட்டயும் இருக்கும். அவங்களோட சேர்மன்ஸ் ஃப்ரம் அப்ராட் வந்தாங்கன்னா தே கால் அஸ். அப்போ எல்லார்கிட்டயும் லிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லாதவங்க டூரிஸ்ட் ஆபீஸ்க்கோ இல்ல எங்களுடைய அசோசியேஷனுக்கோ கால் பண்ணா அவங்க நம்பர் கொடுப்பாங்க. they give the numbers and the names. அதனால ஒரு கைடு கண்டுபிடிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். வெப்சைட், we have a website, அதுல பேர் வரும். அதனால எல்லாத்துலயுமே இப்போ வேற மெயில் அந்த இது வந்ததுல, இன்டர்நெட் வந்ததுல இருந்து இன்னும் ஈஸி. ஸோ இவங்க இல்லாம பர்சனல் ஒரு பிரைவேட் லெவல்ல வந்து ஒரு கைடு உங்களோட கான்டாக்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஒரு டூரிஸ்ட் வராங்க பண்ணிக்க முடியும். இப்போ டூரிஸ்ட் வராங்க, ரிப்பீட் டூரிஸ்ட் திருப்பி வந்தாங்கன்னா எங்களோட கார்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். they can call us. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திடீர்னு ஜெர்மனில இருந்து கால் வரும், நீ இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கியா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் வராங்க, போவியா? ஓகே, அப்படியும் பண்ணிக்கலாம். how do you manage ஒரே நேரத்துல ஒரு 2-3 பேர் கூப்பிட்டாங்கன்னா வரும்? ஏன்னா சீசன் வந்து மார்ச், சொன்ன மாதிரி அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் தான். சோ நிறைய டபுள் புக்கிங் வரும். நாங்க அத்தனை பேர் இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம். சோ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நீங்க வந்து ஷேர் பண்ணிப்பீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இது வரைக்கும் நீங்க உங்களோட ப்ரொஃபஷன்ல எந்த நாட்டை சேர்ந்தவங்க உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க? நான் நிறைய குரூப்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப லாஸ்ட் ஜெர்மன் பண்ணதுல இருந்து மோஸ்ட்லி ஐ ஒர்க் வித் ஜெர்மன்ஸ். அண்ட் ஜெர்மன்ஸ் கிட்ட நான் ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருக்கிறது வந்து நல்ல ஒர்க் பண்ணா they appreciate. அதனால இன்ஃபர்மேஷன் நல்லா கொடுக்கணும். அண்ட் அவங்களோட சுறுசுறுப்பு, டயர்டாவே ஆக மாட்டாங்க. 80-year-old லேடிஸ் அண்ட் மென் வருவாங்க. காலங்காத்தால எந்திரிப்பாங்க, ராத்திரி 11 மணி வரைக்கும் they will be full active. அந்த கொஞ்ச நேரம் தூங்கினா போதும். பஸ்ல கொஞ்ச நேரம் they may sleep, முக்காவாசி தூங்க மாட்டாங்க. 8 hour 9 hour ஜேர்னி இருந்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கணும். அண்ட் physically they are very very strong. சும்மா நம்ம ஊருன்னு சொல்லக்கூடாது, பட் வெயிட் போடுறது அதெல்லாம் கிடையாது. அவ்வளவு ஓல்ட், ரொம்ப ஹெல்த் கான்சியஸ். டயட் நல்லா கீப் அப் பண்ண, நல்ல எக்ஸசைஸ் பண்றாங்க. அப்போ அவங்க இங்க வரும்போது ஃபுட் எல்லாம் அவங்களுக்கு என்ன, ஒரு ஹோட்டல்னா ஓகே, பட் டிராவலிங்ல ஃபுட் எப்படி மேனேஜ் பண்றாங்க? கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபுட் கஷ்டம், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஊர்ல இல்ல. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் தான் எங்களுக்கு நாங்க ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ் ஆர் தோஸ். ஃபுட் வந்து நாங்க நார்மலா ஒரு நல்ல ஹோட்டல்ல மட்டும்தான் we let them eat. பயம் இல்லைன்னா நிச்சயமா சிக்காவாங்க. அவங்க சிக்கானாங்கன்னா
அதையும் நாங்க தான் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த மாதிரி கூட எத்தனையோ தடவை ஆயிருக்கு. அதனால நாங்க வரும்போதே வி அட்வைஸ் தண்ணி மினரல் வாட்டர் மட்டும் குடிங்க. சாப்பாடு எது சாப்பிடணும்னாலும் நல்ல பேக்கா இருக்கிறதா வாங்கிதான் சாப்பிடணும். நாங்க கூட்டிட்டு போற ரெஸ்டாரண்ட்டும் பார்த்துதான் கூட்டிட்டு போவோம், எந்த இடத்துல அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாதுன்னு. ஏன்னா நிறைய பேரு தே லைக் ஆர் இந்தியன் ஃபுட் சாப்பிடணும்னே வருவாங்க. சோ அவங்க எப்ப பாரு ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸ்ட் இதுக்கு எடுத்துட்டு போனா அவங்களுக்கு பிடிக்காது. ஆமா, அவங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா இப்ப நான் ஒரு குரூப் மீட் பண்ணனா ஏர்போர்ட்ல இருந்து வரும்போதே தீஸ் ஆர் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வி கிவ் देम. தண்ணியில கேர்ஃபுல்லா இருங்க, என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம், சாலட்ஸ் ரா ஃபுட் சாப்பிடாதீங்க, அது மாதிரி லாட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வி கிவ் देम. அண்ட் அவங்களும் ஒரு 1 or 2 daysல they become very friendly நம்ம பழகிறத வச்சு. சோ அவங்களும் ஓப்பனா எல்லாமே கேட்டு செய்வாங்க. நம்மள குரூப்ஸ்ன்னு இருக்கும்போது நார்மலா நாங்க டூர் லீடர்ஸ், சோ எங்களை கேட்டுதான் அவங்க எதுவுமே செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா ஓகே இவ பண்றா நல்லா, இவளுக்கு தெரியுது விஷயம், இவளை கேட்டு நம்ம செய்யலாம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அந்த குரூப்பை கண்டக்ட் பண்றது ஈஸி. அந்த ட்ரஸ்ட் பிட்வீன் தி குரூப் அண்ட் தி கைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி வரும்னா எந்த ரிலேஷன்ஷிப்லயும் அது எப்படி வரும்னா நம்ம சும்மாச்சுக்கும் மேலுக்கு சிரிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி பண்ண வராது. there has to be a sincerity connection இருக்கணும். நிச்சயமா அந்த ஒரு கட் ஃபீலிங்ன்றாங்களே அது இருக்கணும். அது வரும் எங்களுக்கு. அது அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கவங்க தான் ரொம்ப வருஷம் அதே ஜாப்ல இருக்க முடியும். நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல போயிடவும் செய்யறாங்க. அதனால அந்த ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அந்த ஃபீலிங் இருக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க ஏர்போர்ட்டுக்கு போவோம் 2 பேரோட ஒர்க் பண்றதுனா கூட எத்தனையோ தடவை தனியா ஏர்போர்ட் போயிட்டு கரெக்டா பிடிப்போம் இவங்க தான் நம்ம கிளையண்ட்னு. எப்படி நீ ரெகக்னைஸ் பண்றேன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது எப்படி பண்ணேன்ட்டு. பிளக்கார்ட்ல எதுவும் பிடிக்காம பண்ணிருக்கோம். பிளக்கார்ட் பிடிப்போம் பட் பிடிக்காம எத்தனையோ தடவை பிடிச்சிருக்கோம் ஆளுங்க. வீணோ அவங்க ஏன்னா அவங்களோட பேரு என்கிட்ட இருக்கும். பார்த்தா ஜெர்மன்ஸ் குரூப் ஓகே நம்ம குரூப் பெருசா வருது, நம்ம குரூப்பா இருக்கும், போய் கேட்போம். எஃப்ஐடிஸ் நான் 2 பேர் 4 பேரா வரும்போதெல்லாம் கூட நிறைய தடவை பண்ணிருக்கோம். அது இட் கம்ஸ் டு யூ. அந்த ஃபீலிங் இருக்கணும் உள்ள. தே ஆர் மை பீப்புள். என் குரூப்னு தான் அப்படி பேசுறது. அரேஞ்ச் பண்றதெல்லாம் டிராவல் ஏஜென்ட்ஸ் பண்ணுவாங்க. ஹோட்டல்ஸ் புக்கிங் ப்ரோக்ராம் பண்றது எல்லாமே டிராவல் எல்லாமே ஏஜென்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அந்த ஐட்டினரியல நம்ம கையில கொடுத்துட்டு குரூப் என்கிட்ட வந்துருச்சுன்னா then it is my job. கம்ப்ளீட்டா அவங்கள பாக்குறது என்னோட become their mouthpiece இல்லையா? அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. கைடுனா ஃப்ரெண்ட், பிலாசபர், மதர் அதையும் சொல்லுவாங்க. எத்தனை பேர் எல்லாரும் ஓல்டர் பீப்புள், ஓல்டர் than us வருவாங்க. எத்தனையோ பேர் முடிக்கும் போது யூ ஆர் ஒன் லிட்டில் மதர் ஃபார் அஸ் போவாங்க. அந்த மாதிரி ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். நம்ம வீட்டுல கெஸ்ட் வந்தா இந்தியன்ஸ் உடைய நேச்சர் நினைக்கிறேன். அது நம்ம வீட்டுல சின்னதுல இருந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்ம வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்தா உடனே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கணும், அது ரூல் நம்ம வீட்டுல ட்ரெடிஷன். அந்த மாதிரி நம்ம டூரிஸ்டோடையும் நம்ம அதை செய்வோம். எல்லாமே அவங்களுக்காக நம்ம செய்யறதுதான். அண்ட் அந்த சின்சியரா நம்ம பண்ணும்போது அது ஒரு இன்ஸ்டிங்டிவா அவங்களுக்கு அது புரியும். சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எங்களோட ஃபீல்ட்ல. ஒருத்தருடைய நம்ம பாட்டுக்கு எனக்கு ட்ரெடிஷன் ரொம்ப தெரியும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு லெக்சர் அடிக்க முடியாது. சிலருக்கு அது பிடிச்சிருக்கும், சிலருக்கு ஹிஸ்டரி பிடிக்கும், சிலருக்கு ஆர்கியாலஜி பிடிக்கும். ஒரு குரூப்ல 30 பேர் இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எவ்ரிடே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் நாங்க பேசணும். அந்த மாதிரி குவாலிஃபிகேஷனை கண்டுபிடிச்சு உன்னால அவங்களுக்கு வேண்டிய அளவு மட்டும் சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியும் போக கூடாது இல்லையா? போனோம்னா அப்புறம் அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். அதனால அதெல்லாம் அந்த கரெக்டா இடத்துல ஸ்டாப் பண்ணி எந்த இடத்துல பேசணும் எதுல கூடாது. இது பேசுறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல ப்ராப்ளம் வந்தா யார்கிட்ட எப்படி பேசி அதை சரி பண்ணணும், ஏர் டிக்கெட்ஸ்ல ப்ராப்ளம் வந்தா எப்படி பண்ணணும், ஃபிளைட் டிலே ஆனா கூட நம்மளதான் பிளேம் பண்ணுவாங்க, ஏன் ஃபிளைட் டிலே ஆயிடுச்சு, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், மாற்று பண்ண பார்க்கணும். அப்கோர்ஸ் பெரிய ப்ராப்ளம்னா எனக்கு ஏஜென்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கல்ல, பட் அதை ஆர்கனைஸ் பண்றது நம்ம தான். ஆக்சுவலா ஒரு குரூப்னு வரும்போது the closest Indian the group is with, யாரு எந்த இந்தியன் அவங்க ரொம்ப கூட இருக்கிறாங்கன்னா நம்ம தான். சோ அந்த ஒரு எண்ணம் மனசுல இருக்கணும், நம்ம இந்தியா நாட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது அந்த பேரு கெட்டுடாம நம்ம இருக்கணும். சொல்ல துடிக்குது மனசு.